வெள்ளக்கோவில் இருக்கிற திருப்பூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் கிராமத்தில் இருக்கிற நாட்ராயன் நாச்சிமுத்தையன் சுவாமியினுடைய தல வரலாறு. அது ஏன் இந்த சுவாமி உருவான காலங்கள் 1000 வருடங்களுக்கு முன்பு உருவானதா சொல்றாங்க. அதாவது சிவபெருமான்கிட்ட பத்மாசுரனுங்கிற அரக்கன் ஒரு தவம் இருக்கிறாருங்க. யாரு தலையில கை வச்சாலும் அவங்க பஸ்மம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி தவம் இருக்கிறாங்க. அந்த தவத்தை சிவபெருமான் அவனுக்கு அந்த தவத்தை கொடுத்துட்றாருங்க, அருள் புரிஞ்சிடறாரு. அப்புறம் கேட்டீங்கன்னா அந்த தவத்தை வாங்கிட்டு யாரு தலையில கை வச்சாலும் பஸ்மம் ஆகும்னு சொல்றான், தன்னுடைய தலையிலேயே கை வைக்கிறாரு. அந்த பத்மாசுரன் தன்னுடைய தலையிலேயே கை வைக்க வரையில் என்ன ஆகுதுங்கன்னா, அவர் என்னன்னா பயந்து உருவாகி இங்க இந்த இளந்த மரம்னு ஒரு பெரிய மரம் இருக்குங்க. அது அது தல விருட்சகம். இந்த கோயிலினுடைய தல விருட்சகம். அந்த மரத்துல ஒரு இளந்த பழமா மாறி இருக்கிறாருங்க. அவர் உலகமே சுத்தி போட்டு இங்கதான் நீ இருக்கிறையா அப்படின்னு சொல்லி அந்த இளந்த பழத்தை பார்த்துட்டு ஒரு பெரிய ஆடா மாறி, வெள்ளாடா மாறிங்க அந்த மரத்தை ஒரு ஓரத்துல இருந்து தின்னுக்கிட்டு வராருங்க. தின்னுக்கிட்டு வரையில என்ன ஆகுதுங்கன்னா, இதைய பார்த்து போட்டு நீ இங்கதான் இருக்கிறேன்னு சாப்பிட்டுட்டு வரையில என்ன ஆகுதுங்கன்னா, இதைய பார்த்து போட்டு பார்வதி தேவி என்ன ஆகுதுன்னா, அவர் போய் அண்ணங்கிட்ட முறையிடுற. அப்படி அதாவது அண்ணா என்னுடைய கணவருக்கு இந்த மாதிரி ஒரு இன்னல்கள் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி முறையிடையில அதை பார்த்து போட்டு மகாவிஷ்ணு அந்த இன்னல்களை தீர்த்து வைக்கிறதுக்கு இங்க மட்டப்பாறைன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குதுங்க. அந்த மட்டப்பாறையில் மோகினி அவதாரம் எடுத்து நடனம் ஆடுறாங்க. அந்த நடனத்தை பார்த்து போட்டு இந்த வெள்ளாடா மாதிரி நிக்கிற பத்மாசுரன் மனித உருவம் எடுத்து இவ்வளவு ஒரு அழகான பெண்ணா அப்படின்னு அவங்க அழகுல மயங்கி நின்றுட்டு இருக்கிற. அப்படி அந்த நின்று பார்த்துட்டு இந்த நடனம் ஆடுற பெண்ணிட்டு போய் உன்னை திருமணம் பண்ணிக்கிறக்கு ஆசைப்படுற அப்படின்னு சொல்லி வேண்டாளுங்க. அந்த திருமணம் பண்ணிக்கிறக்கு ஆசைப்படுறன்னு வேண்டையில என்ன ஆகுதுங்கன்னா, அந்த மோகினிவாத எடுத்து ஆடிட்டு இருக்கிற விஷ்ணு என்ன பண்றாருங்கன்னா, நீ எங்கோ ஒரு பக்கம் போய் நீராடிட்டு வா அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொல்றாளுங்க. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ போய் எங்கோ ஒரு பக்கம் போய் நீராடிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அந்த நீராடிட்டு வா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உலகத்துல எங்கேயுமே தண்ணி இல்லைங்க. அவர் ஒரே நிமிஷத்துல உலகத்தையே சுத்தி எங்கேயுமே நீர் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லையில பாத்தீங்கன்னா, இந்த அப்போ அங்க போய் ஒரு நீர் விட்டு உண்டு பண்ணி அந்த நீரை தொட்டி தலையில வச்சுட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அதுதானுங்க அந்த பக்கம் தல வரலாறு உண்டான இளந்த மரத்துக்கு அந்த பக்கத்துல சுனைன்னு சொல்லி ஒன்று இருக்குதுங்க. அதுல நீர் ஊற்று உண்டு பண்ணி அதை தொட்டு தலையில வைக்கல பாத்தீங்கன்னா அவர் பஸ்மம் ஆயிடுறாரு. அதுதானுங்க சுனைங்க, இந்த கோயிலுக்கு உண்டான சுனைங்க. அதை பஸ்மமானோனையும் இந்த இளந்த பழமா இருக்கிற சிவபெருமான் அதை நடனம் ஆடிட்டு இருக்கிற பெண்ணை பார்த்து, இவ்வளவு ஒரு அழகான பெண்ணா அப்படின்னு சொல்லி அவர் மேல ஆசை கொண்டு 2 பேரும் பாறையில் நடனம் ஆடையில நம்மளுடைய மைத்தனம் தானே அவரும் யதார்த்தமா இருக்கையில இவருக்கும் அவருக்கும் அந்த விந்தணுக்கள் உண்டாகுதுங்க. ஐயோ என்னால தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி 2 பேரும் 2 கைகளில் பிடிச்சிட்டு ஹரிகரன் நாட்ராயன் நாச்சிமுத்தையன் அப்படின்னு சொல்லி இந்த ஊஞ்சவனம்ங்கிறத சொல்லி அந்த காலத்திலேயே 100 ஏக்கரா இருந்திருக்குது. அந்த 100 ஏக்கரா ஊஞ்சவனத்துல ஹரிகரன் சொல்லி அவங்க 2 பேர்த்தையும் இங்க விட்டுட்டு போயிட்டாங்க. சின்ன குழந்தைகளா விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த சின்ன குழந்தைகளா விட்டுட்டு போனவங்க காலங்கள் போக 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 அவங்க அந்த ஊஞ்சவனத்துக்குள்ள தவாவனமாட்டு இருந்து ஒரு இது பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்ப இருக்கையில ஒரு மாடு ஒரு புற்றுக்கண் உண்டாயிருக்குதுங்க. அந்த மாடு என்ன பண்ணுங்கன்னா, ஒரு உடையார் கவுண்டர் ஒருத்தரும் உடையாரும் அப்படின்னு அந்த காலத்துல சொல்லுவாங்களுங்க. எனக்கு தெரியாதுங்க. அதில் அவங்க அந்த மாடு மேய்ச்சிட்டு வர்றது தாட்டி உடையில பார்த்தீங்கன்னா, அந்த மாடு மட்டும் போய் அந்த புத்துக்கணுக்கிட்ட போனீங்கன்னா, கறக்கிற மாடு அங்கேயே சுரந்து பால் ஊற்றா உண்டாகி அது சாயந்தரம் கறவையை வத்தி போயிருங்க. அந்த கறவை வத்தி போச்சே அப்படின்னு சொல்லி முதலாளி பார்த்துட்டு இருக்கையில இது எப்பட்றா கறவை வத்து நீ இது கறந்து குடிச்சு போட்டியா அப்படின்னு எல்லாம் கேட்கையில அவ எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுங்க சுவாமின்னு சொல்லுங்க. அப்புறம் இது எப்படித்தான் அந்த மாடு போகுது என்னன்னு பாக்கையிலைங்க, கரெக்டாக மணி 12 மணி 1 மணி ஆச்சுன்னா அந்த மாடு அங்கே போய் நிற்குங்க. அந்த மாட்டில் இருக்கிற கறந்த கலவையெல்லாம் அந்த புத்துக்கண்ணில் போகுங்க. அந்த புத்துக்கண்ணில் போகையில் என்னங்கன்னா, அது ஹரிகர சுதன்னா விட்டுட்டு போனால் அந்த குழந்தைகள் குடிக்கிறாங்கன்ட்டு ஐதீகத்துல சொல்றாங்க. அப்படி இதாயிட்டு இருந்தது. ஐயோ தெய்வமே எங்க இருக்குதுன்னு சொல்லி போட்டுங்க அந்த காலத்துல ஒரு கவுண்டர் அதை இந்த புத்துக்கண்ணை பூஜித்து வந்துட்டு இருக்கிறாருங்க. அந்த பூஜை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீல அதனால இந்த கோயிலினுடைய என்ன வேண்டுதல், யாரு என்ன வேண்டுதல் நினைச்சாலுங்க, பில்லி சூனியம், காத்து கருப்பு, ஒரு பேய் விசாசு, ஒரு தொழில் போட்டிகள், பொறாமைகள் எதுவா இருந்தாலும், ஒரு கோர்ட்டு கேஸ், ஒரு காட்டு தகராறு எதுவா இருந்தாலும் இந்த கோயில் ஒரு பிராது சீட்டு என்கிற வைக்கிறாங்களுங்க. அதாவது அந்த ஐதீகத்துல 30 கோடி தேவர்களும் 48,000 ரிஷிமார்களும் இந்த கோயில் இறங்கியறதா தல வரலாறு உண்டுங்க. அதனுடைய தலைப்பு வச்சு இங்க ஒரு பிராது சீட்டு அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. அந்த பிராத சீட்டுல நம்மளுடைய கோரிக்கைகளை எழுதி அந்த பிராத சீட்டை கொண்டு போய் நாட்ராய சுவாமி நாச்சிமுத்தையனுடைய பாதத்துல வச்சு நம்ம வேண்டிட்டு வந்தோம்னாங்க 3 அல்லது 30 அல்லது 90 நாள், இந்த 90 நாட்கள்ல அவங்க ஒரு நீதி விசாரணை ஒரு நல்ல தீர்ப்பா வழங்கும்னு அங்க இருக்கிற பூசாரிகள் வேண்டி உங்களுக்கு இது பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த 3 அல்லது 30 90 நாள்ல நீங்க நினைச்ச காரியம் ஜெயமானா நீங்க என்ன வேண்டுதல் செஞ்சீங்களோ
ஒரு சுவாமிக்கு ஒரு அபிஷேகம் இல்லது ஒரு ஒரு 2 நன்றாய் சுவாமிக்கு கிடா வெட்டுன்னு வேண்டிக்கிறது. இந்த மாதிரி நிறைய ஐதீகங்கள் இருக்குதுங்க. அங்க வந்துங்க வன தேவதைகளுக்கு பூஜைன்னு சொல்லி தனியா நடக்குதுங்க. அதாவது வந்து வன பூஜைன்னு சொல்லுவாங்களுங்க. அந்த வன பூஜையை நம்ம வேண்டிட்டு வரலாங்க. அந்த வன பூஜைங்கிறது வந்துங்க ஒரு சாம்பார், ரசம், காய்கறி, சைவ பொருட்கள் எல்லாம் செஞ்சுங்க. அது வந்து அந்த வன தேவதைகளுக்கு படைச்சுங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வர்றவங்க எல்லாருமே வந்து அந்த வன தேவதைகளுக்கு ஒண்ணுங்க, பூசாரிகளுக்கு ஒண்ணுங்க, அப்புறம் அவங்களுக்கு சுவாமிக்கு படைச்சவங்களுக்கு ஒண்ணுங்க. இந்த 3ஐயும் தனித்தனியா 3ஐயும் படைச்சு அந்த மட்டப்பாறையில பூஜை செய்து அந்த 3ஐயும் ஒன்றாக பிசைஞ்சு வர்றவங்களுக்கு பிரசாதமா கொடுப்பாங்களுங்க. அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு நம்ம கொண்டுட்டு போன அன்னதானங்களை வந்து எல்லாத்துக்கும் அன்னதானம் பண்ணிட்டு வந்தோம்னா அவங்க நினைச்ச காரியம் கைகூடும்னு ஒரு ஐதீகம் இருக்குதுங்க. அதே போல வந்துங்க புத்திர பாக்கியம் இல்லாதவங்க வந்து புத்திர பாக்கியத்துக்கு வந்துங்க சுவாமிகிட்ட போய் ஒரு எலுமிச்சங்கனியை வச்சு அந்த சுவாமியை கும்பிட்டு பூசாரி கிட்ட கொடுத்து அதை வேண்டுதல் பண்ணி தன்னுடைய முந்தானை சேலையில மஞ்சள்ல நினைச்சு அந்த சுவாமியை 3 சுத்து வலம் வந்துங்க. அங்க அரசு வேம்பு மரம் இருக்குதுங்க. அந்த அரசு வேம்பு மரத்துல வந்து கட்டிட்டு வந்தா ஆணு பிறந்தாலும் பெண்ணு பிறந்தாலும் ஆண்டவனுடைய பேரு வைக்கிறேன்னு சொல்லி வேண்டிட்டு வந்தா காலங்காலமா அதுவும் அது ஐதீகமா நடந்துகிட்டு இருக்குதுங்க. இதுதானுங்க இந்த சுவாமியினுடைய தல வரலாறு.